Nexa Saima brought to you by Nexa, co-powered by Flipkart Big Billion Day. Parley Hide and Seek Cookies, co-presented by A23. In association with Honor Signatis, Butterfly Kitchen Appliances, Lord Mobile, South India Shopping Mall, Dosa Delivering Happiness and Tiny Properties. Next time பார்க்க போற award Parley Hide and Seek Best Debutant Actor. Best Debutant Actor Tamil goes to Pradeep Ranganathan. Love Today. The winner gets a Parley Platina Hide and Seek hamper. மாமா குட்டி, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா குட்டி. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆல் குட். ஆனால் ப்ரோ ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறையா பசங்க நல்லாவே இல்லை. ஏன்னா எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் பொண்டாட்டிங்களும் அந்த ஃபோனை மாற்றிக்கலாமான்னு ஒரு கேள்வியை கேட்டு நல்லா இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்தது, பட் எங்களுக்குலாம் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. எனிவே நீங்கள் சொல்லுங்கள். பெஸ்ட் டெபியூட்டன்ட் ஆக்டர் அவார்ட் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண அகோரம் சருக்கு தேங்க்ஸ். அந்த நம்பிக்கைக்கு காரணமாக இருந்த கோமாளி படம் அதோட ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் சார், அதுக்கப்புறம் ஜெயம் ரவி சார், அவங்களுக்கு தேங்க்ஸ். அதுக்கு காரணமாக இருந்த என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதோட ப்ரொடியூசர் நான் தான். ஸோ அந்த ஐடியில் வேலை பார்த்துட்டு இருந்த பிரதீப்புக்கு அவனோட நம்பிக்கைக்கு தேங்க்ஸ். ஸோ நான் என்ன கற்றுக்கிறேன்னா, ஒரு ஸ்டேஜ்லேயும் யாராவது ஒருத்தர் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும். ஆனால் மோஸ்ட்டாக அந்த நம்பிக்கை நம்ம மேலே வைக்கணும். அப்போ தான் மற்றவங்க நம்ம நம்புவாங்க. நான் போன சைமா அவார்ட்ஸில் இந்த டைம் பெஸ்ட் டெபியூட்டன் ஆக்டர் அவார்ட் வாங்குவேன்னு ஒரு கனவு வச்சுருந்தேன், சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு கனவு வச்சு அதை நம்பி அதுக்காக உழைச்சா கிடைக்கும்ன்றது நான் கற்றுக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ சதீஷ், ஸோ ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ. ஒரு டைரக்டர் ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்கல்ல. கண்டிப்பா. ஏன்னா அந்த கப்பல் கரை சேர்ந்தாலும் இல்ல மூழ்கினாலும் அதோட பொறுப்பு அந்த கேப்டனே போய் சேரும், அவங்க கையில தான் இருக்கு. கரெக்ட். ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட், அப்படி என்னதான் அந்த கேப்டன் தான் அந்த கப்பலுக்கு முக்கியமா இருந்தாலும் டைட்டானிக்லயே ரோஸ் கேப்டனை விட்டுட்டு ஜாக்க லவ் பண்ணாங்க இல்ல டவுட். அந்த கேப்டன் வயசானவர். இப்போ நீ இப்போ நீயே சொல்ல, நீ லியோனார்டோ டிகாப்ரியோ தானே, அவரை தவிர நீ இவரை லவ் பண்ணி இருப்பீங்களா? இல்லை தானே? நியாயமான கேள்வி. வேற ஒன்றும். So, அடுத்த அவார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டெபியூட்டன்ட் டைரக்டர். In this award, let me invite now directors Gayatri and Pushkar. Huge pleasure in announcing this. Best debutant director Tamil goes to R. Madhavan for Rocketry, The Nambi Effect. National Award winner R. Madhavan. அனைவருக்கும் வணக்கம். ஹலோ துபாய், ஹவ் ஆர் யூ? இந்த விருதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சைமா, தேங்க்யூ ஃபார் டு தி ஜூரி. இந்த படம் தொடங்கும் போது இந்த விருது கிடைக்கும், இல்லை இந்த அன்பு கிடைக்கும், இந்த வெற்றி கிடைக்கும்னு நம்ம நினைக்கவே இல்லை. ஒரு கதை கண்ணு முன்னாடி வந்துச்சு, அது என்னை தூங்க விடலை. என் காரணத்துக்கும் இந்த கதையை சொல்லணும்னு நினச்சோம். நம்பி நாராயணன் சார் மாதிரி ஒரு சயின்டிஸ்டோட பேர் இப்போ இந்தியாவில் எல்லார் வாயிலும் இருக்குன்னா அதுதான் இந்த படத்துக்கு கிடைத்த எல்லாத்தோடையும் பெரிய விருது. இந்த கதையை முதல்ல தொடங்கும் போது I'm going to switch to English. When I first started thinking about this story, the two people that I went to with the concept was my dear brother Sashi and Pushkar and Gayatri. So thank you for being part of the journey, the beginning of the journey. Thank you to the entire cast and team and to Saima for this award. I really, really appreciate it.
இப்படி ஒரு அருமையான படம் வந்த டைமில் நம்ம வந்து சந்திரயானில் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம தான் போய் அந்த சவுத் ஜோனில் இறங்கியிருக்கோம், ரஷ்யாவால் கூட முடியல. ஸோ உங்களுக்கு இதை எப்படி ரிலேட் பண்ணிக்கிறீங்க நீங்கள்? இது எவ்வளோ பெருமையாக இருக்குது. இதில் வேடிக்கை என்னென்னா, சந்திரயான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி லேண்ட் பண்ண அப்புறம் எல்லாரும் என்ன ஃபோன் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. நல்ல வேலை சார், இறங்காமல் போயிருந்தா திட்டிருப்பாங்க. அதுவும் என்ன மேடி சாரின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஐ திங்க் இதோட அருமை வந்து சயின்டிஸ்ட் கம்யூனிட்டிக்கும் ஃபிசிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது. இந்த டெக்னாலஜி இஸ்ரோலேருந்து டெவலப் ஆகி சின்ன இதுலேருந்து வர சில அபிலிட்டிஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புது ஃபோனில் தான் இந்தியன் ஜிபிஎஸ் வந்துருச்சு. அந்த மாதிரி பல டெக்னாலஜிஸ் இந்தியாவிலேருந்து வந்து நம்ம வந்து பிகமிங் இண்டிபெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ் அ ஃபினாமினல் சக்ஸஸ். அதனால் ஐ எம் வெரி ப்ரவுட். அண்ட் சார், பயோபிக்னு பண்ணும்போது நிறைய பேர் இன்னும் நிறையா தெரிஞ்ச இல்லை ஒரு மாசான அப்படி கூட போயிருந்துருக்கலாம். பட் இவரோடது பண்ணணும்னு எப்படி தோணுச்சு சார் உங்களுக்கு? ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது அஃப்கோர்ஸ், முன்னாடி இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி நம்பிநாராயண் சார் பற்றி இந்த படத்தை பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நான் வந்து மணிஷரோட ப்ராடஜி. ஒரு படம் பண்ணும்போது அது சமுதாயத்துக்கு வந்து எப்படியாவது உதவணுங்கிற ஒரு எண்ணத்தோட தான் முக்கால்வாசி படங்கள் நம்ம பண்ணுவோம். சூப்பர் சார். அண்ட் உங்களுக்கும் கமல் சாருக்குமான பாண்டிங் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்கள் ஒரு ஒரு டைரக்டராக லான்ச் ஆனதுக்கு அவர் என்ன சொன்னார்? அந்த படத்தை பற்றி ஏதாவது சொன்னாரா? ரஜினி சார், கமல் சார் ரெண்டு பேருமே பயங்கரமாக வாழ்த்தினாங்க. அண்ட் கமல் சார் வந்து முதல் கேட்குற கேள்வி என்னென்னா, காசு சம்பாதிச்சிட்டல அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னாரு. அது போதும் அப்படின்னாரு. ஸோ கமல் சார் மாதிரிலாம் அவர் வந்து ஹீஸ் சகலகலா வல்லவன் அப்படிங்கிறத உண்மையான டைட்டில் அவருக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். சார், அலைப்பாய்தையில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அந்த ஸ்மைல் வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஹவு டு யூ மெயின்டைன் தட் சார்? ஒரு பிரேசஸ் போட்டுருங்க பல்லில், அது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறதில்ல. ஸோ இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி இன்னும் நிறைய பேரை வெளிக்கொண்டு வரணும். லவ் யூ ஆல் சார். Love you right back, brother. Thank you so much. Best actor in negative role. In this award, let us welcome Rana Daggubati sir onto the stage, please. All right, and the winner is S.J. Surya for Dawn. ஹலோ துபாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். மாநாடு டான் அப்படியே இப்போ வந்து மார்க் ஆண்டனி அப்படி போய்கிட்டு இருக்குது. தேங்க்ஸ் டு சைமா ஃபார் ஆனரிங் மீ வித் திஸ் அவார்ட். ஐ டெடிகேட் திஸ் டு மை டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி. அவர் ரொம்ப ஆட்லி சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பார். என்னை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சார். நான் சொன்னேன், இப்போ ப்ரொஃபஸராக என்னங்க நடிக்கிறது, நம்ம இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னேன். பட் அவர் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லி சில கண்டிஷன்லாம் போட்டதுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டு எனக்காக அதை கன்வெர்ட் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. ஸோ எல்லாருக்கும், அந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அண்டு எனக்குள்ளே இருந்து என்னை நடிக்க வைக்கக்கூடிய எங்கள் அப்பாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்பா, நான் உன் பையன் பேசுகிறேன்ப்பா. யார்? ரேவதி பிள்ளையா? அப்பா, கௌசல்யா பிள்ளையா? அப்பா, அடே என் பொண்டாடி பக்கத்தில் இருக்கலாம், போன வை. ஆனால் ப்ளே பேக் பிறந்தோடனே ஒரு டைலாகும் அந்த டீசரில் பயங்கர ஹிட்டு சார். ஸோ அந்த கேங்ஸ்டர்னா ஒரு டிசிப்ளின், அதையும் சொன்னீங்கன்னா எல்லாரும் என்னது லேடிஸ் மேட்ரா, பொம்பளை சோக்கு கேட்குதாளா, பொம்பளை சோக்கு. ரொம்ப சந்தோஷம். டான் படத்துக்கு இந்த அவார்டு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு அடுத்த வருஷம் அடுத்த வருஷத்துக்கு மார்க் ஆண்டனிக்கு ஒரு கேட்டகரிலையும், ஜிகர்தண்டா 2க்கு இன்னொரு கேட்டகரிலையும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாம் மக்கள் கையில் இருக்குது. இந்த அவார்டை கொடுத்தவங்களுக்கு நன்றி. அடுத்த வருஷம் நம்மளுக்கு கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Best Debutant Producer. In this award, let me invite now directors Gayatri and Pushkar. Best Debutant Producer Tamil goes to Gautam Ramachandran, Gargi, Blackie Genie and My Left Foot Productions.
ப்ரோ உண்மையிலேயே வந்து நெஞ்ச ஒரு கசக்கி புழிஞ்ச படம், ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்ச ஒரு படம். தேங்க்யூ. யா, ஸோ உங்களுக்கு எப்படி இது ஏதாவது உண்மை சம்பவமாக இருந்ததா இல்லை நீங்கள் யோசிச்சதா ப்ரோ இது ஏதாவது? ஆமாம், நிறைய ஐ மீன் இட் வாஸ் அ கொலாஜ் ஆஃப் மெனி இன்சிடென்ட்ஸ். ஸோ அது ஒன்றா சேர்த்து பண்ணோம். பட் ஒன்லி அ டைரக்டர் பை சாய்ஸ். பட் அது ஒரு 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 கமர்ஷியல் கதையாக அதை சொல்ல முடியாது. பட் அந்த மாதிரி ஒரு கதையை கேட்டு இதை பண்ணலான்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு ஆஸ் அ ப்ரொடியூசராக? எப்படி சொல்கிறது, அப்படியே சொல்லலாமே. சி ஆக்சுவலி இந்த அவார்ட் வந்து ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு ஃபேர் பிட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் கேல்குலேஷன் போட்டால் ஒரு ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் அந்த ஸ்கிரிப்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு 3 இயர்ஸாக ஒரு டைரக்டர் உட்கார்ந்தார் இல்லைங்களா, அவருக்கு தான் இந்த அவார்டு. பட் அந்த டைரக்டர் நான் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சதீஷ், இந்த வரிகளை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஐயோ, அது நிறையா தாங்க இருக்குது, கட்டி கட்டி கடுப்பாக தான் இருக்குது. விடுங்க, அதை பற்றி ஏன் பேசிக்கிட்டு. கரெக்ட் தான், ஆனால் நான் அந்த வரிகளை பற்றி கேட்கல, பாடல் வரிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓ, இப்போ இந்த பாடலாசிரியருக்கான விருதா? கரெக்ட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற விருது பெஸ்ட் லிரிக் ரைட்டர். Present this award, may I please invite Taran Adarsh and Prachi Tehlan. Good evening, Dubai. The best lyric writer for Tamil, Ilango Krishnan, Ponniyin Selvan 1. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக பொன்னியின் செல்வன் தான் நான் பாட்டு எழுதின முதல் படம். முதல் பாட்டுக்கே இந்த விருது கிடச்சிது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு முழு முதல் காரணம் வேறு யாரும் இல்லை, மணி சாரும் ரஹ்மான் சாரும் தான். ஆக்சுவலாக பொன்னியின் செல்வன்கிறது வந்து தமிழ் சினிமாவுடைய கனவு, தமிழ் ரசிகர்களுடைய கனவு. இப்படியான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வரலாற்று படம், அப்படியான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படத்தில் நானும் பங்களிப்பு செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்த மணி சார் அவர்களுக்கும் ரஹ்மான் சார் அவர்களுக்கும் இந்த விருதை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். நான் உண்மையிலேயே அவர்களுக்கு மிகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது. In this award, let me invite producer Sashikant and Manvita Kamath. The best music director, Tamil goes to Anirudh Ravichandran for Vikram. நான் தான் நாட் அனிருத். ஸோ நான் தான் ஒரு சார்பாக போய் வாங்க போகிறேன். அவன் இன்னைக்கு வரல. ஸோ வாங்க, நம்ம 2 பேருமே போய் வாங்கலாம். அனி வரல. ஸோ என்னை வாங்க சொன்னார். ஸோ அணியை பற்றி ஒரு 2 வார்த்தை மட்டும் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் நாங்கள் வந்து வாங்கணுன்றதுக்கும், அனி அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. எங்களுக்கு லைஃப்லாம் வந்து அந்த எதிர்நீச்சல் மூலமாக ஸ்டார்ட் ஆச்சு. அன்னிலேருந்தே நல்ல ஃப்ரெண்டு. நிறையா வாட்டி இங்கே துபாய்க்கு வந்து எல்லாம் சுற்றிருக்கோம். பட் அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட் நான் ஹீரோவாக, இவங்க ஹீரோயினாக அறிமுகமான நாய் சேகர் படத்தில் வந்துட்டு எங்களுக்காக வந்து ஒரே ஒரு பாட்டு, அந்த எடக்கு முடக்கா லைஃபையை திருப்பி வச்சான்ற பாட்டை வந்து எனக்காக மட்டுமே அதை வந்து ஃப்ரீயாக அதை பண்ணி கொடுத்தாரு. ஸோ அது யாருமே வந்து அது அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல. இவ்வளோ பெரிய படங்கள் பண்ணுறதுக்கு மத்தியில் டைம் எடுத்து ஒரு நட்புக்காக செஞ்சார். அண்டு நிறையா ஸ்டேஜில் நான் நன்றி சொல்லியிருக்கேன். லவ் யூ அனி ப்ரோ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட நட்பு எனக்கு கிடைச்சிது. அண்டு லவ் யூ அனி ப்ரோ, லவ் யூ ஸோ மச். Parle Hide and Seek Best Debutant Actor. Best Debutant Actor Malayalam goes to Ranjit Sanjeev Mike. ബോളിവുഡിലെ മലയാളി സൂപ്പർ താരം ജോൺ എബ്രഹാം മലയാളത്തിൽ ആദ്യമായിട്ട് നിർമ്മിച്ച മൈക്ക് എന്ന സിനിമയിലെ പ്രകടനത്തിനാണ് ഈ ഒരു അവാർഡ് കരസ്ഥമാക്കിയിരിക്കുന്നത്. Along with the award, the winner also gets Parle Hide and Seek chocolate hampers. Wow, this feels amazing. ശരിക്കും പറഞ്ഞാൽ ഞാൻ അത്രയ്ക്ക് പ്രതീക്ഷയില്ല ആദ്യത്തെ പടത്തിന് തന്നെ ഇങ്ങനത്തെ ഒരു മികച്ച അവാർഡ് കിട്ടാൻ. ആൻഡ് ദാറ്റ് വിൻ വൺ ഓഫ് ദ ഗ്രാൻഡസ്റ്റ് സ്റ്റേജസ് ഓഫ് ദ മോൾ. എൻ്റെ ഈ ജേർണി തുടങ്ങിയിട്ടേ ഉള്ളൂ, ഇനി ഒരുപാട് ദൂരം കൊണ്ട് പോകാൻ. ബട്ട് ദിസ് ഇസ് എൻ അമേസിംഗ് സ്റ്റാർട്ട് ടു ദാറ്റ് ജേർണി. താങ്ക് യു സൈമ
and have a great night, everybody. Thank you. കൺഗ്രാറ്റുലേഷൻസ് രഞ്ജിത്ത് സഞ്ജീവ്. എന്തായാലും ഗംഭീര തുടക്കമായിരിക്കുകയാണ്. ഇനി ഒരുപാട് പെർഫോമൻസസ് ഇതുപോലെ കാഴ്ചവെക്കാൻ സാധിക്കട്ടെ. குரல் வந்து எப்போவுமே வந்து பெண்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு அழகான ஒரு குரல் தான். அப்படி ஒரு குரல் வந்து பாடும்போது இன்னும் எவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும்ல, ஒரு சர்க்கரையில் அப்படியே தேனை தடவி அப்படி சாப்பிட்டா மாதிரி அப்படி ஒரு இனிமையான ஒரு குரல் தான் பெண்களோட குரல். கண்டிப்பா கண்டிப்பா. ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் present this award. Let me welcome Suparna Nair and Subra Ayappa. And the best playback singer female Tamil goes to Junita Gandhi, Arabic Tutu. ஜொனிட்டா, நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். யூ நோ தமிழ் ரைட்? பிகாஸ் ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ். எனக்கு தமிழ் பேச தெரியாது. பாடுவீங்க? தமிழ் பாட்டு தெரியும். ஃபர்ஸ்ட் இப்போ ஏதாவது பேசுங்க, அப்புறம் பாடுவோம். First of all, good evening everyone. Thank you so much to Saima for having me. I feel extremely honored and blessed to be among such incredible singers who were nominated alongside me. I want to say thank you to Anirudh for trusting me with such an amazing song. This is my first ever Saima, and I'm just so grateful to everybody who showers love on me for singing in Tamil, even though I don't speak in Tamil, but I'm learning slowly. ஆக்சுவலாக அவங்க பேசினதே பாடின மாதிரி தான் இருக்குல்ல, எனக்கு புரியல, பட் அது கேட்கவே ரொம்ப அழகாக சந்தோஷமாக இருக்குது. அண்டு உண்மையிலேயே அரபி குத்துறதுக்கு கரெக்டான இடம் இங்கே தான், துபாயில் தான் அந்த அரபி குத்து கரெக்டாக குத்தணும். ஸோ பாட போகிறீங்களா ஆட போகிறீங்களா? பிகாஸ் நீங்கள் ரெண்டுமே சூப்பராக பண்ணுறீங்க. ஸோ I think we should do both, right? Yeah, super. But will you join me? Will you join me? Yeah, please. We can join. I think everybody knows this step, right? Gali gali muttil avnunda gali jolly jolly hadi poli halamti habibo vandale halamti habibo halamti mitti vanda halamti habibo vandale halamti habibo Thank you so much. Thank you all the best. Thank you. அடுத்ததா நம்ம பார்க்க போற அவார்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கிரிட்டிக்ஸ்க்கான அவார்ட். And to present this award, let me please invite onto the stage Mr. Rizwan Sanjan, founder and chairman Danube Properties Group, and the ever gorgeous Kushbu ma'am. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கிரிட்டிக்ஸ் தமிழ் நேஷனல் அவார்டே வாங்கிட்டாங்க வந்த உடனே. அப்புறம் என்னங்க, வாங்க மேடம், கீர்த்தி சுரேஷ் மேடம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை நாள் கழித்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுங்க. பிகாஸ் ஐ திங்க் கோவிட்க்கு அப்புறம் சைமா இப்போ தான் ரெஸ்யூம் ஆகி வெரி வெரி ஹாப்பி இங்கே எல்லாரையும் பார்க்குறது. அண்ட் சானிகாயுதம் அருண், தேங்க்யூ ஸோ மச். அருண் இல்லாமல் இதை நல்லா பண்ணியிருந்திருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச் அருண். அண்ட் ஸ்க்ரீன் சீன், ப்ரொடக்ஷன், சித், தேங்க்யூ ஸோ மச் சித். எல்லாருக்கும் ரொம்ப 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 பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் வந்து கமர்ஷியல் ஃபில்ம்ஸும் பண்ணுறீங்க, ஃபீமேல் ஓரியன்ட் ஃபில்ம்ஸும் பண்ணுறீங்க. ஸோ வாட் யூ என்ஜாய் டூயிங் த மோஸ்ட்? இஸ் இட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், ராம்காம், லவர் கேர்லாக பண்ணுறதா, இல்லை சேலஞ்சிங் ஃபீமேல் ஓரியன்ட் ஃபில்ம்ஸ் பண்ணுறதா? ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணோம். ஆனால் நம்ம கமர்ஷியல் படம் பண்ணணும்னு நினைக்கிற டைமில் தான் இந்த நீங்கள் சொல்கிற அந்த ஃபீமேல் ஓரியன்ட் ஆர் விமன் சென்ட்ரிக் அந்த மாதிரி வரும். நம்ம ஒரு விமன் சென்ட்ரிக் அந்த மாதிரி ஒன்று பண்ணோன்னு நினைக்கும் போது தான் ஒரு கமர்ஷியல் ஒன்று வரும். ஸோ நம்ம எப்போவுமே நினைக்கிறது நடக்காது.
ஸோ பட் at the end of the day ரெண்டுமே பண்ணோம். அதான் பெஸ்ட்டு. And you're doing both beautifully. அண்ட் நீ வந்து எனக்கு தெரியும் கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே கார் மேலே ஏறி உட்காந்து பதறி போய், பட் சாணிக்கா இந்த மாதிரி ஒரு படத்தில் அந்த ரத்தம் கித்தம் அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீலாக? அந்த கதை கேட்கும் போதும் சரி, அதை பண்ணும்போதும் சரி. ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்ட். நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அருண் கிட்ட கேட்டது வந்து, ஏன் அருண் எனக்கு வந்து நம்ம ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது, நான் எப்படி பண்ணுறதுன்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படி. என் பக்கத்து வீட்டு பொண்ணு எதுக்குமே இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருந்தது. எல்லாம் சொல்லுவாங்க பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கணும்ன்ட்டு. என் பக்கத்து வீட்டு பொண்ணு ஒன்று கூட சரி ஓகே. ஸோ அதனால் அவரோட கான்ஃபிடென்ஸ், அவர் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் தான். சூப்பர். ஸோ கண்டிப்பாக இன்னும் நிறையா ஃபீமேல் ஓரியன்ட் படமும் பண்ணி எல்லாத்துக்கும் நிறையா வருஷம் அவார்டு வாங்கணும். அதை நானே ஹோஸ்ட் பண்ணி சம்பாரிச்சிட்டு போகணும் கேட்டுக்கிறேன். ஆசைதான். ஓகே, தேங்க்யூ so much. So the next set of awards, South India Shopping Mall Best Actor in Supporting Role. And to present the awards, let me call on to the stage the beautiful Shrutika Arjun and Bollywood one of the biggest names in casting direction, Mr. Mukesh Chhabra. The award to the best actor in a supporting role Malayalam goes to Lal Maviyar. മലയാളികളെ ഒരുപാട് ചിരിപ്പിച്ച സംവിധായകനും നടനും ഭയപ്പെടുത്തുന്ന വില്ലനും ഏറ്റവും മനസ്സിൽ ഇഷ്ടപ്പെടുന്ന സുഹൃത്തായും ഒക്കെ മലയാളികളുടെ മനസ്സിൽ ചേക്കേറിയ ലാൽ സാറിന് നിവിൻ പോളിയുടെ മഹാവീരം എന്ന സിനിമയിലെ പ്രകടനത്തിനാണ് ഈ ഒരു പുരസ്കാരം. നമസ്കാരം. ഞാൻ ഭയങ്കര സന്തോഷത്തിലാണ് ഇവിടെ വന്നത്. കാരണം നല്ല ആവേശത്തിലായിരുന്നു. കാരണം ഇംഗ്ലീഷിലൊരു പ്രസംഗം കാച്ചണം എന്ന് കൊണ്ട് വന്നു. അപ്പോൾ ഇവർ പറഞ്ഞത് ഇംഗ്ലീഷിൽ സംസാരിക്കേണ്ട. എൻ്റെ ഈ മദർ ടങ് ഇംഗ്ലീഷ് ആയതുകൊണ്ടിട്ട് മലയാളം അത്ര ഫ്ലുവൻ്റ് അല്ല, എന്നാലും ഒന്ന് ശ്രമിച്ചു നോക്കാം. മലയാളത്തിലെ മികച്ച സ്വഭാവ നടനുള്ള അവാർഡാണ് എനിക്ക് കിട്ടിയിരിക്കുന്നത്. കൃത്യമായിട്ടാണ് അവർ കൊടുത്തിരിക്കുന്നത്. കാരണം മലയാളത്തിൽ ഇത്രയും നല്ല സ്വഭാവമുള്ള വേറൊരു നടൻ ഞാൻ കണ്ടിട്ടില്ല. നിങ്ങൾ കണ്ടിട്ടുണ്ടോ? ഇല്ലല്ലോ. അത് കൃത്യമായിട്ട് എനിക്ക് തന്നെ കൊണ്ടുവന്ന് തന്നു. ഞാൻ എൻ്റെ ജീവിതത്തിൽ കണ്ട ഏറ്റവും നല്ല സ്വഭാവമുള്ള ആൾ ഞാനാണ്. എനിക്ക് എന്നോട് തന്നെ പലപ്പോഴും ബഹുമാനം തോന്നിയിട്ടുണ്ട്. കാലത്ത് എഴുന്നേറ്റ് കണ്ണാടി നോക്കുമ്പോൾ ഞാൻ നമസ്കാരം എന്നിട്ട് ഞാൻ എഴുന്നേറ്റ് കാണുന്നുണ്ട്. അത്രയ്ക്ക് ബഹുമാനമുള്ള ഒരു നല്ല മനുഷ്യനാണ് ഞാൻ. അതല്ലാതെ എനിക്ക് കിട്ടി. ഇപ്പോൾ കേരള ഗവൺമെൻറ് ഇതൊക്കെ കണ്ടു പഠിക്കേണ്ടതാണ്. ഇങ്ങനെ സ്വഭാവം നോക്കിയിട്ട് വേണം അവാർഡ് കൊടുക്കാൻ, അല്ലാതെ കൊടുത്തിട്ടാണ് ഇപ്പോൾ അവിടെ പ്രശ്നങ്ങൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഏതായാലും സൈമയ്ക്ക് എൻ്റെ ഹൃദയം നിറഞ്ഞ നന്ദി ഇങ്ങനെ ഒരു അവാർഡ് തന്നതിന്. ദുബായിലുള്ള എൻ്റെ മലയാളി സുഹൃത്തുക്കൾക്കും തമിഴ് സുഹൃത്തുക്കൾക്കും താങ്ക് യു വെരി മച്ച്. Congrats, sir. அடுத்த set of awards, Best Actor in a Negative Role Malayalam. To present the award, let me call upon the superstar, the sensational actor, Rana Daggubati. And the winner is Vineet Srinivasan. സുഖമാണോ എല്ലാവർക്കും? എൻ്റെ ലൈഫിൽ ഞാൻ വിചാരിക്കാത്ത ഒരു അവാർഡാണ് എനിക്ക് കിട്ടിയിട്ടുള്ളത്. ഇതെനിക്ക് തന്ന സൈമയ്ക്ക് എൻ്റെ നന്ദി. ഈ അവാർഡ് കംപ്ലീറ്റ്ലി ഇതിൻ്റെ ഡയറക്ടർക്കുള്ളതാണ്, അഭിനവ് സുന്ദർ നായക്. താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ മുകുന്ദനുണ്ണി. അവൻ പറഞ്ഞത് ഞാൻ ചെയ്തു, അത്രയേ ഉള്ളൂ. ഈ ക്യാരക്ടറിൻ്റെ ഒരു മെഷർ കറക്റ്റായിട്ട് അബിയുടെ മൈൻഡിലുണ്ടായിരുന്നു. അപ്പോൾ അഭിനയിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന സമയത്ത് എനിക്ക് ശരിക്കും പറഞ്ഞാൽ അവനെ പേടിയായിരുന്നു. ഞാൻ ഈ പടത്തിൻ്റെ ഡബ്ബിങ്ങാണ് ഏറ്റവും കൂടുതൽ എൻജോയ് ചെയ്തത്. സോ I would like to thank my director Abhinav Sundar Nayak and producer Ajit Joy for believing in this film. Thank you so much. വില്ലനായിട്ട് അവാർഡ് വാങ്ങിച്ചാലും സംവിധായകനായിട്ട് അവാർഡ് വാങ്ങിച്ചാലും ഒക്കെ വിനീത് ഞങ്ങൾക്ക് ഒരു പാട്ടുകാരനാണ് അല്ലേ? നരൻ ഏത് പാട്ട് വേണം എന്ന് വരെ അവർ സജസ്റ്റ് ചെയ്ത് കഴിഞ്ഞിരിക്കുകയാണ്. അപ്പോൾ വിനീതിന് ഇനി രക്ഷയില്ല. ആ പാട്ട് പാടാതെ വിനീത് ഒരു സ്റ്റേജിൽ നിന്നും പോകാറില്ല, സൈമ അവാർഡ് സ്റ്റേജിൽ നിന്നും അതുകൊണ്ട് പോകുന്നതല്ല. സോ വിനീത്, ഓവർ ടു യു. കുടിൽ മേയുവാൻ മുകിലുകൾ, അതിൽ മാറിവ് ചുവരുകൾ, നിനക്കൊരു കുടം കുളിരുമായി, പുതുമഴ മണിമഴ വരവായി,
ഓഹോ നരൻ ഓഹോ ഞാനൊരു നരൻ. താങ്ക് യു. എത്ര വർഷം പിന്നിട്ട് കഴിഞ്ഞാലും ശരിക്കും ഇപ്പോഴും ഇതൊരു ഫ്രഷ് സോങ് പോലെ നമ്മൾ എല്ലാവരും മനസ്സിൽ നിൽക്കുകയാണല്ലേ. ഒരുപാട് നന്ദി വിനീതാര. കൺഗ്രാറ്റുലേഷൻസ് വൺസ് അഗൈൻ. താങ്ക് യു. Let's move on to the next set of awards. So the best actor in comedy role. To present the award, let's call upon Shriya Saran and Balu Chowdhury to the stage. Best actor in comedy role Malayalam. This award goes to Rajesh Madhavan. സരസമായ നർമ്മ മുഹൂർത്തങ്ങളിലൂടെ അതിലും നിഷ്കളങ്കമായ ടീച്ചറുമൊത്തുള്ള പ്രണയവും അങ്ങനെ ഒരുപാട് സീനുകളിൽ നമ്മളെ ചിരിപ്പിച്ചിട്ടുള്ള സുരേഷ് കാവന്താഴ എന്ന് പറയുന്ന കഥാപാത്രത്തിന് വേണ്ടിയിട്ടാണ് ഈ അവാർഡ്. താങ്ക് യു സൈമ. ഈ അവാർഡ് എനിക്ക് കിട്ടിയത് സുരേഷൻ കാവന്താഴെ എന്നുള്ള ക്യാരക്ടറിനാണ് എന്നാത്താൻ കേസുവോട് എന്ന് പറഞ്ഞ സിനിമയിലെ. അപ്പോൾ എന്നാത്താൻ കേസുവോട് സിനിമയുടെ ഡയറക്ടർക്ക് രതീഷേട്ടന് താങ്ക്സ്, പിന്നെ സന്തോഷേട്ടൻ, ചാക്കോച്ചൻ താങ്ക് യു. എന്ത് പറയുന്നു, ടീച്ചർക്ക് സുഖല്ലേ? ടീച്ചർക്ക് സുഖമാണ്, ഹാപ്പി ആയിട്ടിരിക്കുന്നു. ടീച്ചറോട് കുറച്ച് ദിവസത്തെ ബ്രേക്ക് എടുത്തിട്ട് വന്നതാണ് ഞാൻ. കൺഗ്രാറ്റുലേഷൻസ്, താങ്ക് യു സോ മച്ച്. ഇനിയും ഒരുപാട് പെർഫോമൻസിനുള്ള അവാർഡ് താങ്കൾക്ക് കിട്ടട്ടെ എന്ന് ആശംസിക്കുന്നു. കൺഗ്രാറ്റ്സ്. Nexa Saima brought to you by Nexa, co-powered by Flipkart Big Billion Day. Parley Hide and Seek Cookies, co-presented by A23. In association with Honor Signatis, Butterfly Kitchen Appliances, Lord Mobile, South India Shopping Mall, Dosa Delivering Happiness and Dani Properties. ഇതൊക്കെ പഠിച്ചിട്ട് വേണം ശരിക്കൊരു ഹീറോ. അപ്പൊ നീ ചുമ്മാ തള്ളിയാണോ? ഹീറോ അല്ലേ? നമ്മളൊക്കെ വെറും ഹീറോ. ബട്ട് ദ റിയൽ ഹീറോ ആരാ നിങ്ങളുടെ റിയൽ ഹീറോ? എൻ്റെ മാത്രം റിയൽ ഹീറോ അല്ല, ഈ ജനതയുടെ ഹീറോ, ഇന്ത്യൻ സിനിമയുടെ ഹീറോ, നായകൻ. ആരംഭിക്കലാമാ? Let's welcome the ultimate giant of Indian cinema, ഉലക നായകൻ കമൽ ഹാസൻ sir. வணக்கம். நான் சினிமாவில் நடிகனாக வரலைன்னா கூட சினிமா பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவ்வளோ சினிமாவின் ரசிகன் நான். அந்த ரசிப்பு இல்லாமல் சினிமாவே கிடையாது. இந்த மாதிரி நிகழ்வுகள் அடிக்கடி நடக்கணும், அதில் முடிஞ்சால் நானும் கலந்துக்கணும். அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். உங்கள் வரவேற்புக்கு நன்றி. நான் வந்தது எனக்கு பெருமை. வணக்கம். Nexa Extraordinary Achievement Award. To do the honors, let's call on stage Mr. Shashank Srivastava, Senior Executive Officer, Marketing and Sales, Maruti Suzuki India Private Limited. And Mr. Nobutaka Suzuki, Executive Officer, Marketing and Sales, Maruti Suzuki India. Sir, kindly address the gathering. Good evening. We have had a great evening so far, very energetic performances, and I'm extremely happy to be here for experiencing the South India Movie Awards, the SIMA 2023. Maruti Suzuki has been a leader in the Indian auto industry, as you all know, for a very long time. We meet the diverse requirements of our consumers, and we have a premium retail channel, the Nexa, which is now in fact this quarter become the number 2 channel in the country after the parent Maruti Suzuki. And we have of course introduced many good products. One of them you see there is the Invicto, the latest offering, and the tagline for Invicto is the League of the Extraordinary. And therefore I am extremely happy to announce this award, Nexa Extraordinary Achievement Award, which celebrates excellence in India cinema. So now it's time to welcome the Nexa Extraordinary Achievement Award in the recipient aya Shri Maniratnam sir. Let's call upon his compatriot and legend himself, Kamal Haasan sir. ഒപ്പം
Director Kabir Khan sir, Rishabh Shetty and the most happening Lokesh Kanagaraj sir also on stage. தேங்க்ஃபுல். இது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுன்னு அவருக்கு கொடுக்காம ஒரு அவார்டை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னும் வேலை இருக்குது மணிக்கும் சரி எனக்கும் சரி. இந்த அவார்டு வாங்க போகிறாங்கிற நம்பிக்கை ஒரு 23-24 வயசு மணிரத்னத்துக்கே உண்டு. ஐ வாண்ட் ஹிம் டு கண்டினியூ ஒர்க்கிங். ரொம்ப யாரும் அவரை தொந்தரவு பண்ணிடாமல் அவரை நினச்சபடி படங்கள் எடுக்க இந்த இண்டஸ்ட்ரி அலோவ் பண்ணணும். முக்கியமாக ஆடியன்ஸ் நீங்கள் அலோவ் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டாக அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு நினச்சும்போது 2 பேர்த்திட்ட சேரணும்னு நினச்சேன். ஒன்று மணிரத்னம் சாரும், ஒன்று கமல் சாரும். ஸோ அதே ஸ்டேஜில் அவங்க கூட இந்த இடத்துல நிற்கும்போது எனக்கு பெருமை தவிர வேறு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் கீப் இன்ஸ்பைரிங் அஸ் சார். Sir, please can we have few words from you, sir? நாயக்கன் பண்ணும்போது கேட்டார் அடுத்த படம் என்ன பண்ணலாமா அப்படின்னு. அப்போ பொன்னியின் செல்வன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் அடுத்த வாரமே போய் ரைட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டார். அப்போ பண்ண முடியல எங்களால். பட் ஆனால் ஃபஸ்ட்டு டிக் போட்டது கமல் சார் தான். ஸோ கமல் சார் தேங்க்யூ. அதுக்கப்புறம் சுபாஷ் கரன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஓகே சொல்லிட்டாரு. அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அண்டு எல்லாரையும் விட சுஹாசினிக்கு பெரிய தேங்க்ஸு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். ஏன்னா நான் இது பண்ண போகிறேன்னு சொன்னோன்னு பண்ணாத அப்படின்னாங்க. அப்போ தான் டெஃபினட்டாக டிசைட் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு. Thank you so much, sir. Thank you. എല്ലാവരും എന്ത് പറഞ്ഞാലും പാൻ ഇന്ത്യ സിനിമയാണല്ലോ. ഒരു കാലത്ത് പാൻ ഇന്ത്യ സിനിമ എന്ന് കേട്ട് കേൾവി പോലും ഇല്ലാത്ത സമയത്ത് പാൻ ഇന്ത്യ സിനിമ സംവിധാനം ചെയ്ത് പാൻ ഇന്ത്യ സിനിമ ഇറക്കിയ ഒരു സംവിധായകനെയാണ് ഇപ്പോൾ നമ്മൾ ആദരിച്ചത്. അപ്പോൾ ആ ഒരു ആദരവ് കഴിഞ്ഞ സ്ഥിതിക്ക് ഇനി നമുക്ക് അടുത്ത സെഗ്മെന്റിലേക്ക് പോകാം. യെസ്, ബെസ്റ്റ് ഡയറക്ടർ മലയാളം അവാർഡ് നൽകാനായി വേദിയിലേക്ക് ക്ഷണിക്കുകയാണ് മിസ്റ്റർ വെങ്കട്ട് ഫ്രം KVN Productions. ഒപ്പം a dear friend of Saima, Mr. Raj Naik, Managing Director of House of Cheer Network. And the best director Malayalam goes to Vineet Srinivasan, Hridayam. വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് തന്നെ നമ്മുടെ എല്ലാം ഹൃദയത്തിൽ ചേക്കേറിയ വിനീത് ശ്രീനിവാസൻ ഹൃദയം എന്ന ചിത്രത്തിലൂടെയാണ് ഈ ഒരു പുരസ്കാരം നേടിയെടുത്തിരിക്കുന്നത്. ഒരുപാട് നല്ല സിനിമകൾ മലയാളത്തിൽ സംഭവിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന കാലത്ത്, ഒരുപാട് നല്ല സംവിധായകർ സിനിമകൾ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന കാലത്ത് എനിക്കും സിനിമ ചെയ്യാൻ പറ്റുന്നു എന്നുള്ളത് വലിയൊരു ഭാഗ്യമായിട്ട് കാണുന്നു. നോമിനേഷനിലുള്ള എല്ലാ ഡയറക്ടേഴ്സിനും വേണ്ടി ഞാനിത് സ്വീകരിക്കുന്നു. ഇതൊരു എൻകറേജ്മെൻ്റ് ആയിട്ട് മാത്രമേ ഞാൻ കാണുന്നുള്ളൂ. താങ്ക് യു സോ മച്ച്. കൺഗ്രാറ്റുലേഷൻസ് വിനീതാട്ട. താങ്ക് യു സോ മച്ച്. Moving on to the next set of awards, Nexa Best Film Malayalam. ഈ അവാർഡ് നൽകാനായി വേദിയിലേക്ക് ക്ഷണിക്കുകയാണ് ദി എവർഗ്രീൻ ഫേവറേറ്റ് ആക്ട്രസ്. ലെറ്റ് മീ വെൽക്കം സുഹാസിനി മണിരത്നം onto the stage along with Mr. Nobutaka Suzuki, Executive Officer, Sales and Marketing, Maruti Suzuki, India. Nexa Best Film Malayalam goes to Nathan Kesukodu, Santosh T. Kuruvella, Kunjako Baban, STK Frames, Kunjako Baban Productions. തനതായ കാസർഗോഡ് ശൈലിയിൽ മലയാളികളെ ചിരിപ്പിക്കുകയും ചിന്തിപ്പിക്കുകയും ഡാൻസ് ചെയ്യുകയും വരെ ചെയ്യിപ്പിച്ച കോർട്ട് റൂം ഡ്രാമയായ നാത്താൻ കേസുകോട് എന്ന സിനിമയ്ക്കാണ് ഈ ഒരു പുരസ്കാരം ലഭിച്ചിരിക്കുന്നത്. കൺഗ്രാറ്റുലേഷൻസ് ടു ദ ഹോൾ ടീം. നമസ്കാരം. ദുബായിൽ വരുമ്പോൾ മറ്റൊരു ചെറിയ കേരളത്തെയാണ് കാണാൻ സാധിക്കുന്നത്. ആൻഡ് സ്റ്റാൻഡിങ് ഇൻ ഫ്രണ്ട് ഓഫ് സോ മച്ച് ടാലൻസ് ഫ്രം ദ ഇൻഡസ്ട്രി ഇറ്റ്സ് എ ഗ്രേറ്റ് ഓണർ ആൻഡ് പ്ലഷർ. സോ മെനി
persons who has inspired us to make movies, to act in movies as well. Thank you. Thank you to Radish Balakrishna Pudwal, the director, scriptwriter, and the whole team of Nathan Kesu. This is for you. Thank you. Thank you, guys. Nexa Saima brought to you by Nexa, co-powered by Flipkart Big Billion Day. Parley Hide and Seek Cookies, co-presented by 823. In association with Honor Signatis, Butterfly Kitchen Appliances, Lord Mobile, South India Shopping Mall, Dosa Delivering Happiness and Dani Properties. നമ്മൾ അടുത്ത അവാർഡ്സിലേക്ക് കടക്കുകയാണ്. നെക്സ ബെസ്റ്റ് ആക്ടർ ഇൻ എ ലീഡിംഗ് റോൾ മലയാളം. To do the honors, let's call on stage the legendary director Kabir Khan. And Mr. Shashank Srivastava, Senior Executive Officer, Marketing and Sales, Maruti Suzuki, India. Good evening once again. It's been a fantastic evening at the SIMA 2023. My congratulations to all the winners so far in all the categories. And my special compliments to Vishnu and Brinda for making this show so successful. In fact, with their efforts, this has become the #1 event as far as South India cinema is concerned, awards function is concerned. Nexa, obviously we are very happy to be associated with SIMA. Our core values are exactly the same. The core values of Nexa are inspire and create. We bring global automotive experience to our consumers. SIMA does that. It honors and awards it honors and awards all the people from the South Indian cinema fraternity, and these in turn inspire millions of people and make all us Indians proud. So I'm very happy to announce the award for the best actor. For that I request Kabir ji. Good evening. And the award for the best actor Malayalam goes to Tovino Thomas for Thallumala. ഇന്ന് ടൊവിനോയ്ക്ക് ഇവിടെ ചില സാങ്കേതിക കാരണങ്ങളാൽ എത്തിച്ചേരാൻ സാധിച്ചിട്ടില്ല. സ്വാഭാവികമായിട്ടും അദ്ദേഹത്തിൻ്റെ ഏറ്റവും ഉറ്റ സുഹൃത്ത് ഇവിടെ ഇരിക്കുന്നുണ്ട്. ബേസിലിനോട് ഈ ഒരു അവാർഡ് ഏറ്റുവാങ്ങാനായി അഭ്യർത്ഥിക്കുന്നു. ബേസിൽ പ്ലീസ്. അപ്പോൾ ബേസിലേട്ടാ ടോവിയുടെ ഈ പടത്തിന്റെ കുറിച്ചിട്ടുള്ള പെർഫോമൻസിനെ കുറിച്ച് പറയാനുള്ള ഒരു അവസരം തരാം. എന്ന് വെച്ചാൽ അദ്ദേഹത്തിന്റെ ഒരു ആസ് എൻ ആക്ടർ എന്നുള്ള എവല്യൂഷൻ ശരിക്കും കണ്ടിട്ടുള്ള ഒരു വ്യക്തിയാണ്. എനിക്ക് തോന്നുന്നത് ഗോദയാണ് അദ്ദേഹത്തിന്റെ ഫസ്റ്റ് കമേഴ്ഷ്യൽ ഇൻഡിവിജ്വൽ ഹിറ്റ് പറയുന്നത്. അവിടെ നിന്ന് ഇപ്പോൾ തല്ലുമാലയും 2018 ഒക്കെ ആയി നിൽക്കുന്ന ടോവിയെ കുറിച്ച് എന്താണ് ബേസിലിന് പറയാനുള്ളത്? ഭയങ്കര സന്തോഷം തോന്നുന്നു ഈ പറയുന്ന ടൊവിനോയുടെ ബിഹാഫിൽ ഇങ്ങനെ ഒരു അവാർഡ് മേടിക്കാൻ സാധിച്ചതിൽ. ഇൻഫാക്ട് എനിക്ക് നോമിനേഷൻ ഉണ്ടായിരുന്നു, എനിക്ക് കിട്ടിയില്ല. എന്നാൽ പോലും ഇവിടെ വന്ന് മേടിക്കാൻ പറ്റിയതിൽ ഒരുപാട് സന്തോഷം. ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ ടൊവിനോയ്ക്ക് ഇവിടെ എത്തിച്ചേരാൻ പറ്റാത്തത് ഒരു ഷൂട്ടിങ്ങിനിടയിൽ ഒരു ഇഞ്ചുറി പറ്റി. അങ്ങനെ ഇപ്പോൾ നടികർ തിലക് എന്ന് പറയുന്ന സിനിമയുടെ ഷൂട്ടിൻ്റെ ഇടയിൽ ഒരു ഇഞ്ചുറി പറ്റിയിട്ട് കുറച്ച് ദിവസം ബെഡ് റെസ്റ്റാണ്. കാലൊന്നും അനക്കാൻ പറ്റാതെ ഇങ്ങനെ ഇരിക്കുകയാണ്. കഴിഞ്ഞ ദിവസം പോയി കണ്ടിരുന്നു. അപ്പം എൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞു, നീ പോകുമ്പോൾ ഞാൻ ഇങ്ങനെ ഇരുന്നിട്ടാണ് എനിക്ക് പറഞ്ഞേൽപ്പിച്ച് വിട്ടതാണ്. അപ്പോൾ അതുകൊണ്ടാണ് വരാൻ പറ്റാത്തത്. സോ ടൊവിനോയുടെ ഒരു ഗ്രോത്ത് കാണുമ്പോൾ ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. കാരണം ഞങ്ങൾ ഒരുമിച്ച് തുടങ്ങിയതാണ്. ലൈക്ക് ഗോദ, ഞങ്ങളൊക്കെ അസിസ്റ്റൻറ്റ് ഡയറക്ടേഴ്സും അങ്ങനെയൊക്കെ ആയിട്ടും എല്ലാ സിനിമയിൽ നിന്ന് ഒരുമിച്ച് ഇവോൾവായി ഇങ്ങനെ വന്നിരിക്കുന്ന ആൾക്കാരാണ്. അപ്പോൾ അതുകൊണ്ട് ടൊവിനോ, ഗോദ വന്നു, അതിനുശേഷം തീവണ്ടി വന്നു, മിന്നൽ മുരളി വരുന്നു, പിന്നെ അതിനുശേഷം 2018 വരുന്നു, തല്ലുമാല വരുന്നു. ലൈക്ക് ഇറ്റ്സ് ദ മോസ്റ്റ് സോട്ട് ആഫ്റ്റർ ആക്ടർ ഇൻ മലയാളം ഇൻഡസ്ട്രി റൈറ്റ് നൗ. സോ അതൊരു വലിയ ഗ്രോത്ത് ആണ്. ഈ പറയുന്ന ലൈക്ക് 2017-16 സമയത്തു നിന്ന് ഇപ്പോൾ ഈ 2023 വന്ന് നിൽക്കുമ്പോൾ ഈ പറയുന്ന മലയാളത്തിലെ ഏറ്റവും വലിയ ഇൻഡസ്ട്രി ഹിറ്റായിട്ടുള്ള സിനിമയിലെ നായകനായിട്ട് അഭിനയിക്കുന്നു. തല്ലുമാല പോലത്തെ ഒരു എക്സ്പെരിമെൻ്റൽ സിനിമ ചെയ്യുന്നു. അങ്ങനെ ഒരുപാട് സിനിമകൾ ചെയ്യുന്നു. അപ്പോൾ തല്ലുമാലയിലെ പെർഫോമൻസ് തന്നെ അങ്ങനത്തെ ഒരു സിനിമയിൽ എന്താ പറയുക, നമുക്കതിൽ ടൊവിനോനെ കാണാൻ പറ്റുന്നില്ല, അതിലെ ക്യാരക്ടറിനെ കാണാൻ പറ്റുന്നുള്ളൂ. അപ്പോൾ ആ രീതിയിൽ എല്ലാ സിനിമയിലും അദ്ദേഹം ക്യാരക്ടറായിട്ട് ഇവോൾവായി കുറച്ചുകൂടെ എല്ലാ സിനിമയ്ക്കും അത്ര എഫേർട്ട് ഇടുന്നുണ്ട് ആസ് ആൻ ആക്ടർ ബെറ്റർ ആവാൻ വേണ്ടിയിട്ട്. അതെനിക്ക് പേഴ്സണലി ഫീൽ ചെയ്യാൻ പറ്റും. നമ്മൾ സിനിമയിൽ ഡയറക്റ്റ് ചെയ്യുന്നതും കൂടെ ആയതുകൊണ്ട് ഈ പറയുന്ന ഗോദയിലുണ്ടായിരുന്ന ടൊവിനോ അല്ല മിന്നൽ മുരളിയിൽ അഭിനയിക്കാൻ വരുമ്പോൾ അതേ ടൊവിനോ അല്ല ഇപ്പോൾ 2018 അല്ലെങ്കിൽ ഇപ്പോൾ തല്ലുമാലയിലൊക്കെ കാണുമ്പോൾ ഉള്ള ടൊവിനോ കംപ്ലീറ്റ്ലി ഡിഫറെൻ്റ് ആണ്. ആസ് ആൻ ആക്ടർ ഭയങ്കര എഫേർട്ട് ഇടുന്ന ഒരാളാണ്. അപ്പോൾ എന്തായാലും ടൊവിനോയ്ക്കുള്ള ആ ഒരു അവാർഡ് ഏറ്റുവാങ്ങിയ സ്ഥിതിക്ക് ഈ ഒരു സന്ദർഭത്തിൽ തന്നെ ചോദിക്കട്ടെ, വെൻ ക്യാൻ വി സീ മിന്നൽ മുരളി 2?
കുറച്ച് സമയമെടുക്കും. അതെ, പക്ഷെ അതെന്തായാലും ഉണ്ടാവും. എന്തായാലും മിന്നൽ മുരളി 2 വുഡ് കം. തീർച്ചയായിട്ടും വെയിറ്റിംഗ്. അപ്പോൾ എന്തായാലും ഈ ഒരു സൗഹൃദം, ഈ ഒരു സക്സസ് അത് എന്നും നിലനിൽക്കട്ടെ എന്ന് ആശംസിക്കുന്നു. നിങ്ങളുടെ ഈ സക്സസ് സിനിമകളെ പോലെ തന്നെ നിങ്ങളുടെ സൗഹൃദപരമായിട്ടുള്ള ഇൻസ്റ്റാഗ്രാം പോസ്റ്റുകളും ഞങ്ങൾക്ക് ഒരുപാട് ഇഷ്ടമാണ്. അപ്പോൾ അതുപോലത്തെ വൈറൽ കണ്ടന്റുകളായിട്ട് ഞങ്ങൾക്ക് ഇനിയും വെയിറ്റ് ചെയ്യുന്നു. പരസ്യമായിട്ട് തന്നെ അപമാനിക്കാൻ വേണ്ടി നടക്കുന്ന. അതെ, അതുകൊണ്ട് തന്നെ നിങ്ങളുടെ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടുള്ള ബർത്ത്ഡേസിന് നമ്മൾ കണ്ണും തട്ട് കാത്തിരിക്കാണ്ട് പല ഫോട്ടോസും റിവീൽ ആവുന്ന ദിവസമാണ് അതൊക്കെ. എന്തായാലും ഒരുപാട് നന്ദി ബേസിലേട്ടാ. താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ joining and please pass our congratulations to Tovino. പിന്നെ ഒപ്പം തന്നെ get well soon. അദ്ദേഹം ഒരു ചെറിയ ഇഞ്ചുറിയിലാണെന്ന് അറിഞ്ഞാൽ വിഷമമുണ്ട്, ഇവിടെ ഇരുത്താൻ പറ്റാത്തതിൽ നമുക്ക് ഒരുപാട് വിഷമമുണ്ട്. We miss you so much. Thank you so much Basilera. Thank you. So great round of applause for Kabir sir on behalf of Tovino. Great round of applause for Tovino. തല്ലുമാലയിലെ പെർഫോമൻസിനാണ് ടൊവിനോയിന് ബെസ്റ്റ് ആക്ടർ അവാർഡ് കിട്ടിയിരിക്കുന്നത്.